ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி தான் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி கள்ளக்குறிச்சிக்குள்ளே போகிறதுக்கும் ரிசல்ட் அப்டேட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆனால் என்னென்னா ஒவ்வொரு கால் ரெக்கார்ட்லேயும் ஜேஆர் ஆஃபீஸிலும் சரி, ஹெட் ஆஃபீஸும் சரி மாற்றி சொல்கிறாங்க. அதாவது இந்த மந்த் என்னன்னு சொன்னாங்க, அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு தெரியவே தெரியலன்றார். நேற்று உள்ள ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த பலதரப்பட்ட ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது. ஏன்னா நிலையான அப்டேட்டே கிடைக்கல உங்களுக்கு. ஆனால் இருந்தும் கூட பாருங்கள், நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் என்னோட பழைய சப்ஸ்கிரைபர், அதாவது நம்ம சேனல் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் ரிசல்ட்டு முன்னால் உள்ள, அதாவது எந்த மாவட்டம் கேட்காதீங்க. ஸோ அவங்க இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு மாவட்டத்தில். அவங்க நேற்று எனக்கு கால் பண்ணி ஸோ என்ன சொல்கிறேன், நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அவங்களுக்கு வீடியோ ரொம்ப போடாமல் இருந்தீங்க. ஸோ இப்போ வீடியோ போட்டிங்க, நான் வீடியோ பார்த்தேன், அதனால் கால் பண்ணி பேசினேன்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்க. ஸோ அவங்கள்ட்ட இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் அவங்க டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட அப்டேட் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க சொன்ன அப்டேட் நான் பின்னால் சொல்கிறேன். அதாவது அதுக்கு முன்னால் தேர்வாளரோட மனநிலை எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ரிசல்ட்டு பற்றினா அதை அப்டேட் அவங்க நேரில் போய் கேட்டதோ, ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுற இடத்துல கேட்டதோ, அந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த அப்டேட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இந்த கமெண்ட் எது கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஸோ அவங்க ரியலாக பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்க விசாரிச்சிருக்காங்க. அதனால் இந்த கமெண்ட் 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ அந்த கமெண்டை பொறுத்த வரைக்கும் நான் இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, இதை எதுக்கு பெருசு சொல்லிட்டுங்கிறதுக்காக தான் சொல்லலை உங்களுக்கு. இருந்தாலுமே இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கமெண்ட்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு அவங்க விசாரித்ததோ அல்லது லைவாக கேட்டதோ உங்களுக்கு புரியுங்காக தான் இந்த கமெண்டை சொல்லியிருக்கேன். அதாவது ப்ரோ, கள்ளக்குறிச்சி ஜேஆர் ஆஃபீஸில் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு தம்பி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் 2 நாள் முன்னாடி போட்டிருந்தேன். அதாவது 2 தினங்களில் என்ன, அதாவது சாட்டர்டே சண்டே போக மண்டேல எதிர்பார்க்கலாம் மாதிரி இந்த வீடியோ சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மந்த் எண்டில், அதாவது இந்த வீக் லாஸ்ட் வீக்கில் வரும் மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கமெண்டில் சொன்னது கூட உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இந்த மந்த் எண்டில் வர ரொம்ப சான்ஸ் உண்டு, அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கில் கண்டிப்பாக எதிர்பார்க்க சொல்லியிருந்தேன். ஆனால் நாள் தாண்டிகிட்டே போயிட்டுருக்கு பாருங்கள். மண்டே உங்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன் இந்த மாதிரி போயிட்டு இன்றைக்கி லாஸ்ட்டாக வெட்னஸ்டே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ரிசல்ட் வரல. இன்னும் மேலும் மேலும் அப்டேட் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு, இந்த 27 அதாவது சாட்டர்டே ரிசல்ட் வருங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட் வாங்க பார்க்கலாம். இந்த ப்ரோ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அதாவது 27 கன்ஃபார்ம் ப்ரோ மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய கமெண்டில் நிறைய பேர் கீழே ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இது வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டில் அவர் இன்னொரு ரிப்ளை பண்ணியிருக்காரு, விழுப்புரம் தான் ப்ரோ, நான் பக்கத்தில் இருந்து கேட்டேன், கால் பண்ணாங்க, ஸோ ட்ரூ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பக்கத்தில் இருந்து கால் பண்ணாங்க, விசாரித்தாங்க. அதாவது இந்த மந்த் எண்டில் 27 சாட்டர்டே ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க சொன்ன தகவல் தான் அவர் சொல்கிறாரு போல். ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன தான் கமாண்ட் ஜேஆர் ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸில் கேட்டாலுமே மாற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தகவல் இருக்கும்போது இந்த மாதிரி தகவல் நம்ம ஒரு அப்டேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். மேலும் நிறைய பேர் ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்கி மனசு உடைஞ்சி என்ன போயிட்டாங்கன்னா, போராட்டம் வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க சொன்ன கமெண்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ரோ ப்ளீஸ் போராட்டம் பற்றி பேசி வீடியோ போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போராட்டம் பண்ணுறத பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது இந்த ஒரு விஷயத்துக்காக பெரிய லெவலில் போராட்டம் பண்ணுற மாதிரிலாம் ஒரு என்ன சொல்கிறது விஷயம் கிடையாது. ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிக்கிறோம். நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போராட்டம் பண்ணலான்ட்டு. ஸோ அதெல்லாம் போராட்டம் கொண்டு போனால் பெரிய இஷ்யூ ஆகிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக போங்க. அதாவது போராட்டம் பண்ணுறது லாஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கமெண்ட்டை சொல்லியிருக்காங்க, வாங்க அதை பார்த்துட்டு இந்த ரிப்ளை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கமெண்ட்டை பாருங்கள். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் அமைச்சர் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து போராட்டம் பண்ணுவோம், ப்ளீஸ் ஒன்று சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஐடியா. அதாவது ஒன்று சேரணும்னா ஒரு 20 பேர் 30 பேர் ஒன்று சேர வேண்டாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு பண்ணுங்கள். அதாவது ஒருத்தர் 2 பேர் அல்லது 3 பேர் சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நீங்கள் கலெக்டர்கிட்டையோ அல்லது அமைச்சர்கிட்டையோ அந்த மாதிரி மனு கொடுக்கலாம். அதாவது எங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மனு கொடுங்க. அது உங்களோட உரிமை, அதில் உங்களோட தனிப்பட்ட முறையில் மனு கொடுத்தா அது ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு மூவ் பண்ணுவாங்க. சப்போஸ் அதுக்கும் இது வரல அப்படின்னா திரும்ப 4 பேர் 5 பேர் சேர்ந்து அல்லது ஒரு 10 பேர் சேர்ந்து திரும்ப மனு கொடுங்க வரல அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டெப்பாக போகுதுன்னு தவிர உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டமாகவோ அல்லது ஒரு
மாவட்டத்தில் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுறது வந்து அது சாத்தியம் இல்லாதது, அது தேவையில்லாதது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக போங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முக்கியமான ஒரு அப்டேட் எப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது அரசியல் தலையீடு இருக்கா இல்லையா அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவில் வந்து எண்டில் வந்து உங்களுக்காக சொல்கிறேன். அதாவது ரிசல்ட் வராமல் இருப்பதற்கு அரசியல் சார்ந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற பட்சத்தில் நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சரும் சொல்கிறேன். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து முந்தைய ரிசல்ட் வரதுக்கு முன்னால் வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, நிறைய மாவட்டத்துக்கு வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் வந்து அவங்க ஒரு லேடி தான், அவங்க இப்போ வந்து செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக முறையில் அவங்களோட வாய்ஸோடு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஸோ சேம் டிபார்ட்மெண்ட்டு நம்ம ரிசல்ட்டுக்காக நம்ம காத்துட்ருக்கோம் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட அப்டேட் கேட்டிருந்தேன். அவங்ககிட்ட கேட்க பட்சத்தில் நான் சில பேர் சொல்கிறாங்க அரசியல் தலையீடு இருக்குது, நிறைய கட்சிக்காரங்க வந்து இல்லை ரிசல்ட்டு வராமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது உண்மையாக பொய் அப்படின்ட்டு அவங்களே கேட்டிருந்தேன். அவங்க சொன்ன தகவல் என்னென்னா, கட்சிக்காரங்கள் வந்து இதை வந்து அவங்களுக்கு எந்த வேகன்சிக்கும் கட்சிக்காரங்க எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த வேகன்சி வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து சில ஆஃபீஸர்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கல்ல, அந்த ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த மந்த் கண்டிப்பாக வந்துடுற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க சைடு பேசின அப்டேட் வந்து இதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும். அவங்ககிட்ட ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டில் கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கேட்டேன். அரசியலுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கனால லேட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது அரசியலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தேர்வாளர் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து மன உளைச்சல் இருக்காங்க, அது எனக்கு நல்லாவே புரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மந்த் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் இந்த மந்த் முடிவதற்கு வெயிட் பண்ணுவோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இதை அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்களும் அந்த மாவட்டத்தில் அப்டேட் கிடைச்சா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மனு கொடுங்க. அதாவது அந்த மாவட்டத்தில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு தகவல், அதாவது வேலைவாய்ப்பு ஆள் சேர்ப்பு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் மனு கொடுங்க. அல்லது ஜேஆர் ஆஃபீஸில் போய் நீங்கள் கேளுங்க, மனு கொடுங்க. அல்லது வேறு உங்களுக்கு அமைச்சர் சார்ந்த ஏதாவது நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் அங்கே மனு கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே போங்க. கண்டிப்பாக ரிசல்ட் அடைஞ்சிடலாம். ரிசல்ட்டுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அப்டேட் கிடச்சி ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.